ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். இது இன்றைக்கான ரீடிங், இது டைம்லெஸ் ரீடிங். உங்களுக்கு எப்போ தோணுதப்போ பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். காய்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பை யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள். திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். லெட் செக் த வைப். என்ன வைப் வருதுன்றதை பார்க்கலாம். என்ன போயிட்டுருக்கு, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ கார்ட் சஃபல் பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷனை என்னோடய சஃபலிங் கூட சார்ஜ் பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் பேஜ் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே நான் இந்த ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபாபெட் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, இதை பார்க்கலாமா வேண்டாமான்னு. லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஜோடியாக் சைன் சொல்கிறேன் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு. ஓகே, இ, எக்ஸ், ஆர், பி, ஐ, Q, A, U, லாஸ்ட் ஒன் பி. இந்த லெட்டர் உங்கள் பர்சனோட நேமில் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி நேமில் இருக்கலாம், உங்கள் நேமில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. கார்ட்ஸ் ரீடிங் கொடுத்துட்டு நான் ஜோடியாக் சைன் சொல்கிறேன். ஹேங்க்டு மேன், தென் 2 of swords, 9 of pentacles, page of cups, page of swords, page of pentacles, the devil, 3 of pentacles, 5 of wands, the hierophant, then hermit. Okay, 10 of cups, king of wands, bottom of the deck page of wands இருக்கு. பார்க்கலாம் என்ன ரீடிங் வருதுன்றதை. உங்கள் இன்ட்யூஷனை சார்ஜ் பண்ணுவோம், உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஸோ கைஸ், உங்கள் பர்சனோட மனசில் இப்போ என்ன போயிட்டு இருக்குதுன்றதை த ஹேங்க்ட் மேன், 2 of swords அண்ட் த ஹெர்மிட் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் அட் ப்ரெசண்ட் ஒரு விதமான ஸ்ட்ரக் சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் 2 டிசிஷனுக்கு நடுவில் மாட்டி தவிச்சிட்ருக்குறாங்க. கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கிறாங்க. உங்களை நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் தனிமையில் இருக்கிறாங்க. அந்த ஹெர்மிட் இருக்கிறதுனால அவங்க வந்து தனியாக அழுது புலம்பிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் ஆகிட்டுருக்குதுன்றதை காமிக்குது. அவங்களுக்கு அவங்களே ஒரு ப்ரிசன்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்றதை த டெவில், 5 of wands, 3 of pentacles ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இல்லை. அது ஒரு மேபி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லாட்டி ஒரு ஈர்ப்பு இல்லை ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. அங்கே தினமும் சண்டைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், ஈகோ கிளாஸஸ், கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டுருக்குதுன்றதை 5 of wands ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏதோ ஒரு கடமைக்காக இல்லாட்டி ஃபினான்சியல் இஷ்யூஸ்க்காக, வெளி உலகத்திற்காக மட்டும் இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க பேர் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றதை 3 of pentacles காமிக்குது. அதே மாதிரி பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், இது மூணும் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் எண்டுக்கு வரப்போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நச்சுத்தன்மை சூழ்நிலையிலேருந்து வெளியே வர வேண்டும்ன்ற எண்ணம் உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக எழ தொடங்கியிருக்குது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, உங்கள் பர்சன் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியோடு இந்த பிரச்சனையை
எதிர்கொண்டு ஒரு எண்டுக்கு கொண்டு வர தைரியத்தை வரவழைச்சிட்ருக்குறாங்கன்றத காமிக்குது. கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி தான். பட் ஷ்யூர் நிச்சயம் இதுலேருந்து அவங்க வந்து வெளியேறுவாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் ஹைரோபென்ட்டுன்றது என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, தேர்ட் பார்ட்டியில் இருக்கிற அவங்க ஃபேமிலி இல்லை அவங்களோட பெட்டர் ஆஃப்க்கு யாரோ ஒருத்தருக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்திருக்குன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த பெட்டர் ஆஃப்க்கு இந்த விஷயம் தெரியுதுன்றது இந்த ஹைரோபென்ட் ஏன் சொல்லுதுன்னா, மேபி உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கு கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு சோசியல் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த ஹைரோபென்ட்டுன்றது வந்து ஃபேமிலி, கல்ச்சர், அந்த எல்டர் பீப்புள்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ யாரோ ஒரு பெரியவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து தலையிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க பெட்டர் ஆஃப் பேசியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வார்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால உங்கள் பர்சன் அட் ப்ரெசன்ட் முடிவு எடுக்க முடியாமல் பயந்து போய் அமைதியாக இருக்கிறது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஹைரோபென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் கூட என்னது கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கலாம். மேபி நீங்கள் கல்யாணமானவங்களாக இருக்கலாம், அவங்க கல்யாணமானவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு காஸ்ட், அவங்க வேறு காஸ்ட், ரிலீஜியன்ஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி தேர்ட் பார்ட்டின்றது ரொமான்டிக் பார்ட்டியை தாண்டி அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தராக கூட இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 9 ஆஃப் பென்டக்கல்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்கள் கிட்டே வருவாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து உண்மையான அன்பு இருக்குதுன்றதை பேஜ் ஆஃப் கப்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் கூட வாழும்போது தான் அவங்க வந்து முழுமையான ஹாப்பினஸையும் ஒரு ஃபேமிலி ஸ்டைல் ஆஃப் லைஃபையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்றதை அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அட் ப்ரெசண்ட் வந்து 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் எனர்ஜியில் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் உங்களை பார்த்து ஒரு நியூ லவ் மெசேஜோடு வர துடிச்சிட்ருக்குறாங்கன்றது பேஜ் ஆஃப் கப்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் உங்களை விட சின்னவங்களாக இருக்கலாம், எமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரியாத இம்மெச்சூர் பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது கைஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து அட் ப்ரெசண்ட் குடும்ப சூழ்நிலை அண்ட் தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம்னால அவங்க கைகள் கட்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரக் பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் உங்கள் மேலே இருக்கிற லவ் வந்து அப்படியே தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி விஷயம் அவங்க வீட்டில் தெரிய வந்ததுனால ஏற்பட்ட அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். அவங்கள தயார்படுத்தி கொண்டு உங்களை வந்து அகெயின் அப்ரோச் பண்ணி உங்கள் கூட ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அண்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழ அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அட் ப்ரெசன்ட் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், அவங்கள தேடி நீங்களாக போக வேண்டாம். இந்த நோ கான்டாக்ட் காலம் வந்து கூடிய சீக்கிரம் எண்டுக்கு வரும், உங்களுக்கான நல்ல செய்தி தேடி வரும் சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 222 இல்லாட்டி 2222. ஸோ விஷயங்கள் அனைத்தும் பிஹைண்ட் த சீன் உங்களுக்கான ஃபேவரில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க, உங்கள் லவ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. 555 வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்குது. ஸோ உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் இருக்க தேவையற்ற அந்த டாக்ஸிக்ஸ் விஷயங்கள் உடைய போகுது. இந்த மாற்றம் வந்து உங்கள் 2 பேரையும் அகெயின் ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 1010 இல்லாட்டி 99 ஒரு சர்க்கிள் வந்து முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுதுன்றது இந்த கார்டு காமிக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு கடினமான சாப்டர், இந்த நோ கான்டாக்ட் தேர்ட் பார்ட்டி தொல்லை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஸோ கெட் ரெடி டு அக்செப்ட் தட். அதனால் யூனிவர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, இனிமேல் நீங்கள் 222 555 ஆர் 1010 போன்ற இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பர்சன் என்னை பார்த்து வந்துட்டுருக்குறாங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்கு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்கன்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பாருங்கள். பே லீஃபில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்க்குற நம்பரை எழுதி ஈவினிங் ஹார்ஸில் அதை பர்ன் பண்ணி ஊதி விடுங்க காற்றுலன்னு சொல்லிவிட்டு, தென் நீங்கள் பார்க்குற அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற மற்றவங்க அதை வந்து லைக் பண்ணுங்கள். மைண்ட் பாசிட்டிவாக வைங்க. இந்த பிளாக் மேஜிக் அது இது வேண்டாத விஷயங்கள் பண்ண வேண்டாம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. யூனிவர்ஸ்னாலே கடவுள் தான், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குது நீங்கள் அவங்கள நினச்சிக்கலாம். ட்ரூ லவ், ட்ரூ ஹார்ட். கொஞ்சம் வலி வரும் அந்த ஆர்ட்டுக்கு, பட் கண்டிப்பாக அது வந்து ஏமாற்றப்படாது, நம்புங்க. அதே மாதிரி ஜோடியாக் சைன் பார்த்தோம்னா ஜெமினாய், லிப்ரா, அக்வாரியஸ். தென்
Taurus Virgo Capricorn இருக்குது. தென் ஹாரிஸ் லியோ சாகிட்டாரியஸ் இருக்குது காய்ஸ். கேப்ரிகான், தாரஸ், விர்கோ, லிப்ரா வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. இது வந்து உங்களோட ஜோடியாக்காக இருக்கலாம், உங்கள் பர்சனோட ஜோடியாக்காக இருக்கலாம், இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி. இது உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுதான் அவங்கள்தான் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களது, உங்கள் பர்சன்ஸ் இல்லை தேர்ட் பார்ட்டி. இது யாராச்சும் ஒருத்தரோட பேரில் இந்த லெட்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம். மேபி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக ரெசினேட் ஆகுதுன்றது அர்த்தம். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இன் த கமெண்ட் பாக்ஸ். திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பை பாய்.